அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து நிறைய பிறந்தநாள் நான் கடந்து போயிருக்கேன். எனக்கு பொதுவாகவே பிறந்தநாளுங்கிறத நான் புதுசாக கொண்டாடிக்க மாட்டேன். ஆனால் இந்த பிறந்தநாள் எனக்கு சிறப்பாக அமைஞ்சிருச்சு. காரணம் சிவகாசியோட ரீ-ரிலீஸ். இன்னைக்கு எனக்கு படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போ உள்ளதை விட பல மடங்கு இந்த ரீ-ரிலீஸில் இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடுறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிக்கத்தக்கமாகவும் இருக்கு. 2005 நவம்பர் 1 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த தேட்டருக்கு போனோம். ஆனால் இன்னைக்கு 4 தேட்டரு ரிலீஸ்லேருந்து போயிட்டுருக்கேன். எல்லா தேட்டர்லையும் மக்களோட ஆரவாரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களுடைய கைதட்டல், விசில், அது வந்து கோடம்பாக்க சாங் சில லிரிக்ஸ் இப்போ உள்ள அரசியலுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அந்த லிரிக்ஸ் வரும்போதெல்லாம் அதில் குறிப்பாக இல்லைங்கப்பா இல்லைங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், அந்த லிரிக்ஸ் வரும்போது கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ். அதனால் இந்த ரிலீஸ் அப்போட இன்னைக்கு பல மடங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று குறிப்பிட சொல்லணும்னா, அப்போ இந்த சிவகாசி முதல்ல ரிலீஸ் ஆகும்போது ஜென்ஸ் கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 60% ஆண்கள், இளைஞர்கள் இருந்தாங்க. ஒரு 40% தான் பெண்கள் இருந்தாங்க. ஆனால் இது 2026 ரீ-ரிலீஸ் அப்போ அப்படியே உள்டா பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இளம் பெண்கள், அவங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. அதை விட எல்லா பாட்டுக்குமே அவங்க சீட்டில் உட்காரல, ஆடுறாங்க. கோடம்பாக்க ஏரியாலாம் அங்கே உள்ள என்ன மூவ்மெண்ட்டோ அதை இங்கே இவங்க லேடிஸ் ஆடிக்கிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக இதை விட நம்மளுக்கு என்ன வேண்டியது? ரசிகர்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கிற வருமானம். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கௌரவம், பெருமை. எல்லாமே சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் பணம் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த நேரத்தில் நான் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லைஃப்பை கொடுத்தது அவர் தான். திருப்பாச்சிங்கிற ஒரு படம் வாய்ப்பாக எப்போயும் சொல்ல மாட்டேன். திருப்பாச்சிங்கிறது எனக்கு வாய்ப்பு இல்லை, அது விஜய் கொடுத்த வாழ்க்கை. இது 21 வருஷம் கழிச்சும் அதே ஒரு ஒரு இதில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. நான் கொஞ்சம் டவுட் போட்டேன். ஏன்னா சிவகாசிங்கிறது மற்றெல்லாம் ஓகே கமர்ஷியலாக, இந்த சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், தங்க சென்டிமெண்ட்லாம் வரும். 21 வருஷம் கழிச்சு படம் திரும்ப வருது. இதை கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக நினச்சிடுவாங்களோ, ஒரு பழைய பேட்டர்ன் நடிச்சுவாங்களோ நினச்சேன். ஆனால் இல்லை, எப்போவுமே சென்டிமெண்ட்டுக்கு என்றைக்குமே அதுக்கு உயிர் இருக்குது. அது ஒரு பாசத்துக்கு பழசு புதுசுலாம் இல்லைங்க. இந்த பாசத்தோட உணர்வை நீங்கள் கரெக்டாக சொன்னால் அது என்றைக்கும் புதுசு தான். சும்மா நம்மளை சில ஏமாற்ற பயமுறுத்துவாங்க. அந்த பயமே எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு லிரிக்ஸ் வரும்போது அவ்வளோ கைது, அவ்வளோ ஆரவாரம். அப்போ ஒரு சோகத்தையே இங்கே கொண்டாடுறாங்க. இப்போ வாடா வாடா தோலாவை கைதிட்டுறாங்க, ஓகே. தீபாவளி சாங் கைதிட்டுறாங்க, ஓகே. ஆனால் ஒரு சென்டிமெண்ட் சாங்குக்கும் அவ்வளோ வரவேற்பு. அப்போ நான் இன்னைக்கு உணர்ந்துக்கிட்டது, எந்த காலத்துலையும் பாசங்கிறது எவர் கிரீன். அதுக்கு பழசு புதுசுலாம் இல்லை. அதை நிரூபிக்கிறது தான் இந்த சிவகாசி படம். இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றது, சார் அம்மா செஞ்சு சூப்பர் சார், தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர் சார், அப்படிதான் கை கொடுத்து அவள் பாராட்டுறாங்க. அப்போ நான் பயந்தது இன்னைக்கு இல்லை. 21 வருஷம் கழிச்சு சென்டிமெண்ட் பழசா இருக்கும், பழைய பேட்டர்ன் நினைப்பானு அந்த இது இல்லை. அது உடஞ்சிருக்கு. அதான் சென்டிமெண்ட் எவர் கிரீன். மீண்டும் சிவகாசியை வெற்றி படம் கொடுத்த ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தை திரும்பவும் விஜய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2005 ஒரு நடிகர் விஜயா அவரை பார்த்தீங்க, இப்போ ஒரு தலைவர் விஜயா பாக்குறீங்க. இந்த பரிணாமத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பரிணாமத்தை கொடுத்தது ரசிகர்கள் தான். ரசிகர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த ரசிகர்கள் கூட்டம் பெருக 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 அவங்களுடைய அடுத்த வளர்ச்சி போகும். இன்னொன்று, ஒரு நடிகர் பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு, நம்பர் 1 இருக்காரு, அதிக சம்பளம் வாங்குறாரு, நிறைய ரசிகர்களை கொடுக்க ரசிகர் வச்சிருக்காங்கனால ஒரு தலைவனாக உருவாக முடியாது. ஒரு தலைவனாக உருவாகிறதுக்கு நடிகனாக தான் பத்தாது. அது மனசு
மக்களை நேசிக்கிற மனசு இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். அது வரும்பொழுது தான் ஒரு நடிகர் வந்து தலைவராக வர முடியும். ஆசை இருக்கலாம், நிறைய நடிகர்களுக்கு ஆசை இருக்கலாம், நம்மளும் அரசு கட்சி ஆரம்பிக்கலாம், நம்மளும் தலைவராகலாம், நம்மளும் சிஎம் ஆகலாம்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கணும். அதை மக்கள் ஒத்துக்கணும். நம்ம மட்டும் ஆசைப்பட்டு பத்தாது, அந்த ஆசை மக்களுக்கு இருக்கணும், அவங்க ரசிகர்களுக்கு இருக்கணும். அப்போ ஒரு நடிகர் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இவரை தலைவராக கொண்டாடணும், இவரை பதவி கொண்டு வரணும் ஆசை வந்து அவங்களுக்கு இருந்தால் தான் அது வெற்றி அடைய முடியும். அந்த சூழலில் இன்னைக்கு விஜய் சார் வந்து இன்னைக்கு அவர் ஆசைக்கோ அவர் அடுத்தது ஒரு பதவிக்கோ போறதை விட அவரை மேலத்துக்கு வைக்கிற ஆசையும் பொறுப்பு இன்னைக்கு ரசிகர்களுக்கு வந்திருக்கிறத உணர முடியும். சார், அதே போல கோடம்பாக்கம் வரிய பாடல் எழுதிருக்கீங்க. இப்போ அந்த வரி வந்து இன்னைக்கு இயற்கைய சூழல்ல மிகவும் பொருத்தமா இருக்கு. அது எப்படி அது உருவாச்சு, அந்த வரிகள் எப்படி இங்க இல்ல அது வந்து சிவாஜி படத்துல அந்த சிச்சுவேஷன் எழுதின சாங். அது ஃபியூச்சர்ல இருந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிப்பாரு, அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இரண்டு கட்சியோட மோதி சரிசமமாக அவருக்கு டப்பு கொடுப்பாருலாம் அப்போ நாங்கள் நினைக்கல. அப்போ அந்த கதை சிச்சுவேஷன், அப்போ ஒரு நடிகை வந்து பிரச்சாரத்துக்கு பாட்டப்படுறாங்க, அந்த சிச்சுவேஷன் எழுத சாங் தான் இது. ஆனால் அதுலேயும் வெறும் சிச்சுவேஷன் இல்லாமல் நடைமுறை உண்மையும் நான் அதில் எழுதினேன். அது என்னன்னா, ஸ்டாருங்க நாங்கள் ஓட்டு கேட்டால் யாருமே இங்கே ஜாதிகள் பார்ப்பதில்லை. ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை. அது ஒரு மிகப்பெரிய உண்மை. இங்கே வந்து பொதுவாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பேக்ரவுண்ட்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சினிமா துறையில் இருந்து ஒரு நடிகரோ இல்லை வேற இயக்குனரோ யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து ஓட்டு கேட்க போகும்போது அங்கே அவங்க வந்து ஒரு நடிகராக பொதுவான ஆளத்தை பார்ப்பாங்க தவிர இந்த ஜாதின்னு ஆராய மாட்டாங்க. எம்ஜிஆருக்கும் இல்லை, கேப்டன் விஜயகாந்துக்கும் இல்லை, இன்னைக்கு விஜய் சாருக்கும் அதுதான். இன்னைக்கு போகும்போது விஜய் சாருக்கு வந்து இன்னைக்கு யாரும் ஜாதியம் பார்க்கறதில்ல, அவரு நடிகர், மக்களுக்கு பிடிச்ச நடிகர், அவ்வளோதான். அப்போ எங்கே ஜாதி மதம் இல்லாமல் ஒரு தலைவரை பார்க்குறாங்க, அது எங்கள் சினிமாவிலேருந்து வந்தால் தான். நிறைய பேர் தான் சார் இதே மாதிரி திருப்பி ஒரு மாசம் பண்ணுங்கிறாரு. அவங்களுக்கு உள்ள அதே ஆசையும் ஆர்வமும் எனக்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் இந்த தேர்வு முடிஞ்சு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பதவி அடைஞ்சிட்டா ஓகே, இல்லாத பட்சத்தில் அவர் திரும்பி நடிக்கணும். நான் நடிப்புக்கும் அதுக்கும் அதை டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுற காரணம் என்னன்னா விஜய் சாரோட நடிப்பு தான். அப்போ அதே கொஞ்சம் அதையும் ஒரு பக்கம் தொடரும் தான் என்னோட ஆசை. அந்த பட்சத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் சிவகாசியோட பல மடங்கு மாசா கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். சார் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் நின்னதில் ஒரு மாற்றம் அது கன்ஃபார்ம், ஒரு அந்த சரியான மாற்றமாக வந்திருக்கு, ஆரோக்கியமான மாற்றமாக வந்திருக்கு. என்ன மாற்றம்னா, இந்த இளைஞர்கள் இடையில இளைஞர்களுக்குலாம் இன்னைக்கு அரசியல் ஆர்வம் வந்துருச்சு. அரசியலை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுற ஒரு அறிவு நிலவங்க வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்டாகட்டும் இளைஞராகட்டும் அரசியல் ஈடுபாடு இருக்காது. யார் வந்தான்னா யார் போனான்னா அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து இளைஞர் எல்லாருக்குமே இன்னைக்கு அரசியல் பேசுகிறாங்க. எல்லாருமே சார் அடுத்து எப்படி சார் சார் ஓவரா ஓட்டு சதவீதம் எப்படி, இப்போ இன்னைக்கு திமுக பற்றி தெரியுது மக்களுக்கு, அப்புறம் அதிமுக பற்றி இன்னைக்கு தெரியும். இது காரணம் விஜய் சார் வந்தது தான். இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசியலில் ஒரு விழிப்புணர்வும் அரசியல் அவங்களுக்கு ஆர்வமும் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சிக்கு வராங்க அதெல்லாம் இல்லை, இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அரசியல் தெரியணும், அரசியல் பற்றி அவங்க ஆராய்ஞ்சு அவங்களுக்கு அந்த அறிவு வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாடு நல்லா இருக்குது நாசம் ஒரு காரணம் அரசியலில் யார் ஆட்சி அமைக்கிறாங்க தான், யார் ஆட்சிக்கு வர பொறுத்து தான் இன்னைக்கு நாடு நல்லா இருக்குதா நாசம் போகிறாங்க. அப்போ நாளைய தலைவர் வந்து நாளைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறத நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த அறிவு வந்தால் தான் அவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படி முடிவு பண்ற ஒரு இது கிடைக்கும். அந்த ஒரு பொசிஷன் வந்து இன்னைக்கு இளைஞர்களும் வந்திருக்கு. அந்த விஜய் சார் அரசியலுக்கு வந்ததில் இதுதான் என்னை பற்றின ஒரு ஆரோக்கியமான முதல் மாற்றம்.
அதுவும் வரவேற்கும் படத்தோட ப்ரொடியூசர் சொல்லிட்டு சார். ஏன் ஒத்துன சார், சிவகாசி பிரம்மாண்டம். ஏன்னா நான் வந்து அப்போ பார்க்கும்போது தெரியல, இன்னைக்கு வட வட தோலா சாங்கில் இருந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு சீன்ஸும் இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ பிரம்மாண்டம். இன்னைக்கு தான் எனக்கு சாரோட அருமை எனக்கு தெரியுது. அவ்வளோ செலவு பண்ணார், எதுவுமே அவர் வந்து கேட்டது வந்து எதுவுமே அவர் இல்லைன்னு சொன்னதில்லை. என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக சிவகாசி படம் வந்துருக்கு. கிளைமாஸ்லாம் ஃபயர் தான், அத்தனை காரு வெடிக்குது, பறக்குது. நினைக்கிறேன் அன்னைக்கு ஷூட்டிங் படம் பார்க்கும்போது சார் எனக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது சார். ஆமாம், அப்போ இவ்வளவு செலவு, அப்போ இவ்வளவு செலவுக்கு எனக்கு வந்து இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து சிவகாசியை ஒரு சரவடியை பற்ற வச்சது அந்த மருந்து அடைச்சது சரவடி ஆக்குனது தான் சார். தான் சாருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 21 வருஷம் கழிச்சு இந்த சிவகாசி ரிலீஸப்போ என்ன இருந்துச்சோ அதோட பல மடங்கு வெற்றியா இருக்கு. அதுக்கு பாராட்டு விதமாகவும் நன்றி சொல்லும் விதமாகவும் சார் எனக்கு கௌரவிக்கலாம். பிறந்த நாள் போட்டு பிறந்த நாள் போதுங்களா சொல்லி போடுங்க. இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இவரோட பிறந்த நாள். அப்படியே நான் பண்ண படங்களவே ஷூட்டிங் முதல் நாள் வெளியீட்டு டேட்டு தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்ச படம் ஒரே படம் இதே தான். ஆரம்பிச்சவனுக்கே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சாரு இவ்வளோ படத்தை. நான் கண்டினியூஸாக இப்போ குஷி, கில்லி, சிவகாசி விஜய் சாரோட பண்ண 3 படங்கள் ரீரிலீஸுக்கு பண்ண முடியுது. ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணோன்னா இந்த ஆர்டிஸ்டோடைய பவர் தான் முக்கியம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக எலெக்ஷன் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் புது படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு பைரசியில், அதனால வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் கோடம்பாக்கம் ஏரியா அப்போ வந்து நயன்தாரா வந்ததில் அவங்க ஸ்பெஷலாக ஒரு சாங் இந்த படத்தில் பண்ணோம். அந்த படம் இன்னைக்கு பார்த்தாலும் அந்த சாங் வந்து ஒரே டான்ஸ் ஆடுறாங்க.